தொழிற்சாலைகள் நடத்துறாங்க. இல்ல ஒரு சிறு தொழிலோ, குறு தொழிலோ, இதனோதர தொழிலோ போதுறானுங்க. அவங்களுக்கு எப்படி இருக்குங்க சிம்மராசிக்காரர்களுக்கு? மிக மிக கவனமாக, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 10ஆம் இடத்திற்கு சனி பகவானின் பார்வை கிடைக்கிறது. புரியுங்களா? அப்போ இவர்கள் எல்லாவற்றிலும் நீங்க சொல்லுவீங்க முதல்ல, நேரடி கண்காணிப்பு. சோ சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல வருடம். பிள்ளைகளுக்கு நல்லது, பொருளாதாரத்தில் நல்லது, தொழில் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக அதே குடும்பத்துல சுபத்துவம் நடக்கும், பிள்ளைகளுக்கு மகுடம் சூட்டுவார்கள், எல்லா வேலையும் பண்ணுவாங்க. எல்லாமே இருக்கு. பிள்ளைகளை உச்சத்தில் வச்சு பார்ப்பாங்க. இவளுக்கும் அறியாமல் இவருடைய பிள்ளைகள் வந்து நல்ல இடத்துக்கு போகும். சிம்மராசிக்காரங்க தன்னுடைய உடல் நலத்தில் அக்கறையாக ஏன்னா சுகஸ்தானாதிபதி போய் அட்டமத்துல சனியோட சேர்ந்திருக்காரு. பார்த்தீங்களா? அப்போ வந்து அது ஜாதகமே பார்த்தவங்க இல்ல. தன்னுடைய உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலகட்டம். ரோகாதிபதி அவர்தானே. ரோகாதிபதி அவர்தான். ராஷ்டிரபதி உட்கார்றாரு. ஆமா, ரோகாதிபதியோடு சுகஸ்தானாதிபதி சேர்ந்து அட்டமத்துல உட்கார்றாரு. அப்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எதுவும் நடக்கலாம். கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஆனால் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல பொருளாதார வளம்பெருகி நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்கிற தகவலை சொல்லிடுவோம். அதுல இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் பெரிய நன்மைகள் நடக்கும்னா, சிம்மத்துல கேது உட்கார்ந்தது. அந்த கேது இருப்பதனாலே அதிபதியாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான். இந்த விநாயக பெருமானே ஈச்சனாரி விநாயகர் இருக்கிறார் பாருங்களேன். அவரை வழிபாடு செய்வதும், திருச்சி மலைக்கோட்டை விநாயகரை வழிபாடு செய்வதும், நெல்லையில மணிமூர்த்தீஸ்வரத்துல உச்சிஷ்ட கணபதி இருக்கிறார். அவரை வழிபாடு செய்வதும், அந்த கோயில்ல ஹோமம் செய்வதும், அந்த கணபதிக்கு உச்சிஷ்ட கணபதி ஹோமத்தை அந்த மணிமூர்த்தீஸ்வரத்தை செய்யறாங்க. அதை செய்வதும் இவர்களுக்கு பெரிய வளர்ச்சியை இந்த காலகட்டத்துல கொடுக்கும். திருநள்ளாறு போயிட்டு வரணும் ஐயா. அட்டமத்துல சனி இருக்கும் போது திருநள்ளாறு கோயிலுக்கு சென்று அங்க பிராம்பிகை சமேத தர்ப்ப ஆரோக்கியேஸ்வரர் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். மங்கள சனீஸ்வரராக அந்த சனீஸ்வர பகவான் இருக்கிறார். அவரை சென்று வழிபாடு செய்துவிட்டு அங்கு இவர்கள் இறைவனை வழிபாடு செய்து விட்டு வருகிற போது பெரிய நன்மை இன்னொரு தகவல் சொன்னாங்க. இப்போ சனீஸ்வர பகவானுக்கு குருநாதர் யாரு? பைரவர். உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் 8ஆம் இடம் என்பது அப்ப பைரவர் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன். அற்புதமான ஒரு கருத்தை சொன்னீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு பைரவர் வழிபாடு மிகச்சிறந்த நன்மைகளை நன்மைக்குடி. என்னன்னா அவர் யாருக்கு கட்டுப்படுவார்னா சிவபெருமான் கட்டுப்படுவார் அல்லது பைரவர் கட்டுப்படுவார். குருநாதர் என்ற காரணத்தினால் இப்போ பைரவரை வழிபடுகின்ற போது கொஞ்சம் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு, ஆரோக்கியம் தீராவதற்கு வாய்ப்புகள் வாய்ப்புகள்